வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் பிளானுக்கு ட்ரீ செட் பண்ணுறது, ஸோ டிக்கெட் எப்படி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது இதை பற்றி பார்த்துருவோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரநூறுவா கட்டி வச்சுருக்கணும். ஐடியா இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து அதிகமாக கார்னிவலுக்கு வந்து நீங்கள் அதிகமான ஆட்களை வந்து இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு ₹200 டிக்கெட் வாங்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹200 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹2000 நீங்கள் வாங்கியிருக்கீங்க டிக்கெட்டை வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4000 உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ வந்து நான் என்னுடைய லாகின் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ லாகின் ஓப்பன் பண்ணோன்னே ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரீ செட் பண்ணிக்கிங்க. ட்ரீ வந்து நிறைய பேர் வந்து செட் பண்ணுறது எப்படின்னு தெரியல. இந்த இப்போ புதுசாக வெப்சைட் ஓப்பன் ஆனதுனால டிசைன் பண்ணனால அது தெரில அப்படிங்கிறீங்க. ஸோ மார்க்கெட்டிங் ரெக்வஸ்ட் பிளான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி போயிடும். ஸோ இதில் வந்து உங்களுடைய எம்பி நம்பர், இப்போ நான் வந்து ஏதோ ஒரு பர்சனை வந்து நான் வந்து பார்க்குறேன். ஸோ லெவலில் போயிட்டு என்னுடைய கஸ்டமர் பிளானில் இருக்கிறவங்களே பார்க்குறேன். ஸோ கஸ்டமர் பிளானில் என்னுடைய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு 6வது லெவல் பர்சன் நான் வந்து இது உங்களுக்கு ஒரு இதுக்கு தான் உதாரணத்துக்கு தான் போடுறேன். ஸோ இவங்க வந்து அமௌண்ட் கட்டலை. ஸோ இவங்களுடைய ஐடி எடுக்கிறேன், ராஜபாண்டி அப்படிங்கிற ஒரு ஐடி எடுக்கிறேன். ஸோ காப்பி, ஒரு உதாரணத்துக்கு தான் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் சரியாக பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் பிளான் ரெக்வஸ்ட்டு. ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு அவருடைய நேம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ செக் பண்ணிங்க அப்படின்னா அவருடைய நேம் வந்துருச்சான்னு பாருங்கள். நேம் வந்துருச்சு. ஸோ இதில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ரெக்வஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் உள்ளே வந்துடுவார். சரிங்களா? ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவர் என்னுடைய ஜீனாலஜிக்கு கீழே வந்துடுவாப்பி. சரிங்களா? என்னுடைய ட்ரீ செட் ஆகிருக்கும். ஸோ இது நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா நம்ம எப்பவும் போல தான். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் பிளான் இருக்கு இல்லையா? டிஸ்ட்ரிபியூட்டர் ஜீனாலஜி, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஜீனாலஜியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், கடைசியாக வந்து ராஜபாண்டி அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லைங்களா? ஓகே. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்படி செக் பண்ணிவிட்டு உள்ள நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாரோ விங்ஸ் கார்டு. ஓகேங்களா? மாரோ விங்ஸ் கார்டு ஆல்ரெடி நம்ம கேஷ் லோட் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கேஷ் லோடிங் இருக்கும். என்னோடய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவ்ட் ஆகிருக்கு. எதுக்கு நான் கட்டியிருக்கேன் அப்படின்னா இது வந்து மாரோ விங்ஸ் கார்டுக்காக கட்டியிருக்கேன். இப்போ கட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்காக நான் கட்டுறேன். சரிங்களா? ஸோ டெபாசிட்டர் ருபீஸ் 200 ருபீஸ். ஸோ அதே மாதிரி இப்படி ஒரு டைம் உங்களுக்கு வந்து உள்ளே இதாயிரும். ட்ரான்சாக்ஷன் டேட், ஸோ இன்றைக்கி டேட் என்ன? 9ஆம் தேதி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பேங்க் பார்த்துக்குங்க. ஸோ என்னுடையது வந்து இந்தியன் பேங்க். ஸோ இந்தியன் பேங்க் கொடுத்தாச்சு. செலக்ட் பேமெண்ட் யூபிஐயில் பண்ணியிருக்கேன். சூஸ் ஃபைல் நான் ஆல்ரெடி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணணும். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. நான் ஏற்கனவே வந்து சொன்னது தான். இப்படி போய்க்கிறீங்க. ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுடைய ஷேர் இருக்கு இல்லையா? இந்த ஷேர் கிளிக் பண்ணுங்கள். ஷேர் கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் சர்ச் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காலம் ஓப்பன் ஆயிரும். ஸோ டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆல் கொடுத்துக்குங்க. இதில் பாருங்கள் காப்பி டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த காப்பி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தான். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இப்படி கொடுத்துட்டு இதில் ட்ரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடியை காப்பி பண்ணிக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்து டைப் பண்ணுறப்போ ஏதாவது மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால தான் இதை வந்து செய்ய சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். இந்த காப்பி பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர், சரிங்களா? இது காப்பி ஆயிடுச்சு. யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி காப்பி ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பேஜுக்குள்ளே போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இது பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ ₹200 நான் பே பண்ணியிருக்கேன் டிக்கெட்டுக்காக.
இன்றைக்கி தேதி 9ஆம் தேதிக்கு பண்ணியிருக்கேன். இந்தியன் பேங்க்கு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லாமே செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தேன்னா உள்ளே பாருங்கள், ரெக்வஸ்ட் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சுங்களா. ஸோ இப்போ ஓகே கொடுத்தோம்னா கீழே வந்து பெண்டிங்கில் இருக்கும். பார்த்தீங்களா, எனக்கு ஒரு பின் வந்து அப்ரூவ்டில் இருக்குது, ஒரு பின் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது வந்து மாரோ விங்ஸ் கார்டுக்காக நான் வந்து ஏற்கனவே நான் பதிவு பண்ணதான் எனக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து 2 இருக்கும். டிரான்சாக்ஷன் கார்டு ஒன்று இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் புக்கிங்னு இருக்கும். சரிங்களா. ஸோ டிக்கெட் புக்கிங் இருக்கும், தெரியுதுங்களா. ஸோ இந்த டிக்கெட் புக்கிங் இருக்கும், எந்த ஈவெண்ட்டுக்காக வாங்க போகிறீங்க. ஸோ நம்ம கார்னிவலுக்கு எந்த கார்னிவலுக்காக வாங்க போகிறோம், கோயம்புத்தூர் ஷாப்பிங் கார்னிவல். ஓகேங்களா. ஸோ இதுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்கள், கோயம்புத்தூர் ஷாப்பிங் கார்னிவல் என்ன டிக்கெட்டோடைய ஈவெண்ட் ஐடி வந்துருச்சு. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் அது வேலிடிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 23, 24, 25. சரிங்களா. ஸோ ஈவெண்ட் அட்ரஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் ஐடி வந்து 82316 என்னுடைய இது. சரிங்களா. ஸோ எம்பி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலில் எம்பி கொடுத்தாச்சு. செக் கொடுக்குறேன். செக் கொடுத்தா பாருங்கள், அருள் 9363 என்னுடைய அட்ரஸ் எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா. டோட்டல் டிக்கெட்ஸ் 1ன்னு கொடுத்துக்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் 200 ருபீஸ். ஸோ ஒரு டிக்கெட்டுக்கு 200 ருபீஸ் வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் புக்கிங், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டருக்காக இந்த டிக்கெட் புக்கிங். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் சப்மிட் பண்ணிவிட்டேன். டோட்டல் டிக்கெட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கீழே வந்து 200 ருபீஸ் டிக்கெட் ஒரு அமௌண்ட்டு. ஸோ எல்லாமே வந்துருச்சுங்களா. கோயம்புத்தூர் ஷாப்பிங் கார்னிவலுக்காக நான் இந்த டிக்கெட் வாங்கியிருக்கேன். சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா மெயின் பேலன்ஸில் போய் பார்ப்போம். சரிங்களா. ஆட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். சாரி, டிஸ்ட்ரிபியூட்டர். பாருங்கள், எனக்கு வந்து இந்த இடத்துல 200 ருபீஸ் இருந்த இடத்துல இது வந்து 400 மாறிடுச்சு. ஸோ நம்ம 200 ருபீஸ் கட்டியிருந்தோம்னா நமக்கு 400 மாறிடும். ஓகேங்களா. இது ஒரு இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து விங்ஸ் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து விங்ஸ் கார்டுக்காக நம்ம வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணலான்னா டிரான்சாக்ஷன் கார்டு, இந்த கார்டுக்குள்ளே போயிட்டு விங்ஸ் கார்டு அப்ளை பண்ணவங்க இந்த டிரான்சாக்ஷன் கார்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய எம்பி நம்பர். ஓகேங்களா. இப்போ என்னுடைய எம்பி நம்பர் இதை கொடுக்குறேன். ஸோ செக் கொடுக்குறேன். ஓகேங்களா. செக் கொடுத்துட்டேன். பாருங்கள், என்னுடைய இமெயில் ஐடி எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதை வந்து சப்மிட் கொடுக்கலாம். மேலே வந்து என்னுடைய அவைலபிள் பேலன்ஸ் பாருங்கள் 0 தான் இருக்குது. 200ன்னு வந்தோடனே அப்ரூவ்டு வரணும். ஓகேங்களா. அப்ரூவ்டு வந்தோடனே மேலே 200ன்னு வரும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டுக்கும் அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ இந்த 3மே மாரோ விங்ஸ் கார்டு பற்றி தெரியும். கேஷ் லோடிங் வந்து இதில் பண்ணுறீங்க. ஸோ இதில் பாருங்கள், என்னுடைய வந்து அப்ரூவ்டு ஒன்று ஆயிருக்கு. ஸோ அதை தான் வந்து நான் டிக்கெட் புக்கிங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. அது இதுக்காக பெண்டிங்கில் இருக்குன்னா இப்போ தான் நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாரோ விங்ஸ் கார்டுக்காக நான் வந்து அதை மாற்றிக்கிட்டேன். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது டிரான்சாக்ஷன் கார்டில் நீங்கள் உங்களுடைய ஐடி நம்பர், இந்த இடத்துல அமௌண்ட் உங்களுக்கு வந்துருச்சான்னு பார்த்துக்குங்க. யுவர் அவைலபிள் பேலன்ஸ், உங்களுடைய, அதாவது யார் இது பண்ணுறீங்களோ உங்களுடைய கார்டுக்கு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுடைய ஐடி போட்டு செக் பண்ணுங்கள். வேறு யாராவது ஐடி நம்பரை போட்டு செக் பண்ணி அவங்களுக்கு மாற்றி விட்டுறாதீங்க. அப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகாது. அதே மாதிரி மறுபடியும் 200 ருபீஸ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஓகே, இப்போ சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் 0 தான் இருக்குது. அதனால் சப்மிட் ஆகாது. இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிளியராக பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோ ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணிக்கிங்க. சரிங்களா. தேங்க்யூ.